ஹாய் ஆல். இன்னும் சித்திரை மாதமே வரல, ஆனால் அதுக்குள்ளே வெயில் வந்து மண்டையை பொழக்குது. அந்த அளவுக்கு வெயில். நல்லா தலை ஃபுல்லாக எண்ணெயை வச்சுட்டு வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம தலையில் இருக்க எண்ணெய் எல்லாமே ட்ரை ஆகி ஆஞ்சி கருவாடாக வர மாதிரி தான் அங்கே வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து தர்பூசணி பார்த்தா சரி நம்ம ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சிம்பிளான ஜூஸ் தான், ஆனால் இது வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தர்பூசணினா யாருக்குங்க பிடிக்காது? இயற்கையின் படைப்பே ரொம்ப அழகானதுங்க. ஏன் கேட்டால் அந்த சித்திரை மாதம் வெயில் வந்து மண்டையை பொழக்கும். அதனால தாங்க இந்த மாதத்தில் வந்து தர்பூசணி வந்து அதிகமாக வந்து விளையுது. இதெல்லாம் சாப்பிட்டாது தண்ணி தாகத்தை வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீஹைட்ரேட் ஆகாமல் இருங்க சொல்லிட்டு நம்மளுக்கு கடவுள் வந்து அழகான ஒரு இதை கொடுத்துருக்காருங்க. எப்பவுமே போல் சின்ன சின்னதாக தர்பூசணி வெட்டி கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக புதினா ப்ளஸ் வந்து சர்க்கரை இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் சூப்பரான தர்பூசணி ஜூஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அந்த புதினா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குவாங்க, செம்மையாக இருக்கும். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.